வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணிமாறன். இன்னைக்கு சாமானியன் பார்வையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, IUML கட்சி தலைவர் காதர் மொய்தீன் இப்போ அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவுக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் அவதூறை பரப்பி இப்போ ஓய்ந்து விட்டார். இதன் வரிசையில் அடுத்து ஒருத்தர் அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைகோ அவர்கள் தான். வைகோங்கிறதுல சைக்கோன்னு சொல்லணும். அப்படி சைக்கோ மாதிரி அடிக்கடி மாறுவார். திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு கோவப்பட்டு பேசுவார், திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு உறவாயிருவார். அப்படி அண்ணன் தம்பின்னு உறவாயிருவார். மாறுபட்ட மனநிலையை கொண்டவர் தான் வைகோ அவர்கள். அவர் திமுக விட்டு பிரிந்து வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மிகப்பெரிய கூட்டத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டே பிரிஞ்சார். நிறைய மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அப்படின்னு திமுக கொத்தா ஒரு அந்த நிர்வாகத்தில் இருக்க அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்தவர் தான் வைகோ அவர்கள். அன்றைக்கே திமுக தளர்ந்து போல, திமுக வளர்ந்து தான் வந்துச்சு. அவர் திமுகலேருந்து வெளியே வந்தோடனே இவருக்கும் திமுகவும் கடுமையான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பிரச்சனை போகும்போது இவருக்காக மதிமுக கட்சி உருவாகிறதுக்கு ஒரு 5 பேர் தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்காங்க. யாரை எதிர்த்து வெளியே வந்ததுனால இந்த 5 உயிர் போச்சோ, அதே திமுகவுடன் மீண்டும் கூட்டணி வச்சவர் தான் இந்த வைகோ அவர்கள். இன்னைக்கு நைஸா அங்கிருந்து அவருடைய துரை வைகோ அவருடைய பையன் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து தாவேக்கா பக்கம் போறதுக்கு அவரே முயற்சி செய்யறாரு. நாங்க திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. சார், உங்களுடைய கட்சி இன்னை வரைக்கும் இங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கதே துரதிர்ஷ்டவசமானது தான் நாங்க சொல்றோம். நீங்க மாறாத கூட்டணி இல்ல. ஜெயலலிதா அவர்கள் பொடா சட்டத்தில் கைது செய்து வைகோ அவர்களை அடைத்து வைக்கிறார் சிறைச்சாலை. தன்னை சிறையில் வைத்த ஜெயலலிதாவிடமே மீண்டும் கூட்டணி அமைத்தவர் தான் வைகோ அவர்கள். அதனால அவர் சுயநலத்தின் உச்சங்கிறத விட உச்சத்தின் உச்சம். அவர் தலைவருக்கெல்லாம் தலைவர், மன்னருக்கெல்லாம் மன்னர், மாமன்னர்ங்கிற மாதிரி இவர் சுயநலத்தின் உச்சத்துக்கெல்லாம் உச்சம், உச்சத்தின் உச்சம். அப்படி ஒரு வைகோ அவர்கள் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் நகர்றதுக்காக திமுகவை கேவலமாக பேசுவதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கும் பொழுது திமுகவை பெருமையாக பேசி இவர்கள் கூட உடன் பயணித்தவர்கள். அங்கு என்னென்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனை அனுபவித்தவர்கள். இந்த பலன் எல்லாம் அனுபவித்து வந்தவர்கள் இதுவரைக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுத்தார்கள் என்பதே வெளிப்படையாக பேசினா முட்டு கொடுத்தார்கள். தான் அவங்க குறை செய்தாலும் நிறை செய்தாலும் அதை சமாளித்து முட்டு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு வேறு கட்சி பக்கம் நகரும் பொழுது அவர்களை குறை சொல்வது என்பது எந்தவித நாகரிகம். அந்த நாகரிகமெல்லாம் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தனக்காக உயிரிழந்த 5 பேரை பற்றி நினைக்கல, தன்னையே பல மாதங்கள் சிறையில் அடைத்த ஜெயலலிதாவின் துரோகத்தை பற்றி அவர் நினைக்கல. இவர்கிட்ட நம்ம இப்படி ஒரு நியாயத்தை, நீதியை, நேர்மை எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் உங்களுக்கு பேர் இருக்கு. இன்னைக்கு நீங்க திமுகவை விட்டு விலகணும்னா நட்போட அழகா விலகிருங்க, ஒன்றும் தவறே கிடையாது. நட்போட விலகி நீங்க தாவேக்கோடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த IUML காதர் மொய்தீன் மாதிரி ஊடகங்கள் உட்காந்துட்டு திமுகவோ அதிமுகவோட கூட்டணி அமைக்க முயற்சி செய்தது. திமுக ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுத்தது அப்படிங்கிற அவதூறுலாம் பரப்பாம, எங்களுக்கு திமுக கூட்டணியில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு ஜோசப் விஜயின் தலைமையிலான தாவேக்கா கூட்டணி இணைப்பதற்கு ஆசை வந்துவிட்டது, அவர்கள் நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. உங்கள் கூட்டணி மாறுவது என்பது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தயவு செய்து போகும்பொழுது நல்லபடியாக போயிருங்க. எல்லாரையும் மாதிரி அவதூறை பரப்பிட்டு போகாதீங்கிறதா கோரிக்கையாக இருக்கிறது. முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சாமானியனாக ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, இத்தனை கூட்டணிகளை வைத்து நாம் வென்றோம் என்பதை விட இந்த துரோகத்தால் ஆன கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று நாம் தோற்றோம் என்பது கூட பெருமையாகத்தான் இருக்கும். 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த தலைவர் கலைஞர் இல்லையா? 13 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சரித்திர சாதனை படைத்து இந்த நாட்டை ஆண்டவர் தான். அதன் பிறகும் 2-3 முறை இந்த நாட்டை ஆண்டவர் தான் தலைவர் மு கருணாநிதி அவர்கள். அவர்களை பாடமாக எடுத்துக்கொள்வோம். அவர்களை பாடமாக எடுத்துட்டு இன்னும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, நாம் மீண்டும் எழுவோம், அதை பற்றி கவலை இல்லை. எதிரிகள் ஏளனம் பேசினாலும் பரவாயில்லை, நாம் மீண்டும் வெல்வோம், அதை பற்றி கவலை இல்லை. தியாகத்தால் வீழ்ந்தவர்கள் குறைவுதான், துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் தான் அதிகம். அதனால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த துரோகங்களை வீழ்த்தும் சக்தி நமக்கு இருக்கிறது. எத்தனையோ பின்னடைவில் இருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். ஆகையால் இந்த துரோகிகளை நம்புவதை விட தனித்து நின்று தோல்வியை முடிந்தாலும் பரவாயில்லை, அந்த தோல்வியை வெற்றியாக்குவதற்கு போராடுவோம், துணிந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதனால் தயவு செய்து இனி கூட்டணி இல்லாமல் நீங்கள் நிற்பதே மேல் என்று ஒரு சாமானியாக என்னுடைய கருத்தை வைத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.